ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃப்ளை ட்ரேட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அது நீங்கள் என்ன சார்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் என்ன பேஸில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டைரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் டேப் பண்ண உடனே லோ டைம் ஃப்ரேம், அதாவது நான் 5 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் எனக்கு ஒரு மார்க்கெட் ஷிஃப்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்க ஆர்டர் பிளாக் ஆர் எஃப்இஜியில். ஓகேங்களா? ஸோ நான் அதில் என்ட்ரி போக போகிறேன். சிம்பிள். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஓகே, ஸோ எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அது எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்பும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் என்னோடய என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய எஸ்எல் பார்த்திங்கன்னா இந்த ஹையில் எனக்கு எஸ்எல் வைக்கணும். அண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 1 ஹவரில் கிடைச்ச ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் கிடைச்ச ஃபேர் வேல்யூ கேப்போட லோ இது தான். ஓகே, ஸோ அந்த லோ எனக்கு டார்கெட். ஸோ ஒரு 1:7 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். விச் மீன்ஸ் ஒரு 46.5 பிப்ஸ் எனக்கு டார்கெட் அண்டு 6.3 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ஃப்ளை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.